இந்த பையன் ஸ்கூல் விட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு வரும்போது அந்த இடத்துல அவனோட அம்மா உயிருக்கு போராடிக்கு இருக்காங்க. இதை பார்த்தோன்னு இந்த பையன் அம்மா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அக்கம் பக்கத்துல இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனா யாருமே வரல. இதனால இந்த பையன் அவனோட அம்மாவை தூக்கிட்டு அங்க இருந்து ஓடும் போது அந்த இடத்துல ஒரு ரிச்சா வண்டி இருக்கதை பாக்குறான். உடனே வண்டியில வச்சு சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லி வண்டியை தள்ளிட்டே வரும்போது இவனோட அம்மாவோட உயிர் போயுது. இதை பார்த்து இந்த பையன் அவனோட அம்மாவோட காலை பிடிச்சிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அங்க இருக்க ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, உன்னோட அம்மாவை இந்த இடத்துல புதைக்க முடியாது, நீங்க எல்லாம் வேற ஜாதி, நாங்க வேற ஜாதி, அதனால உன்னோட அம்மாவோட பணத்தை இருந்து எடுத்துட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த பையனும் அழுதுகிட்டே அவனோட அம்மாவோட பணத்தை எடுத்துட்டு போகும்போது அங்க வந்து பக்கத்து ஊருக்காரவங்க சொல்றாங்க, என்னப்பா ஆச்சுன்னா அப்ப இந்த பையனும் நடந்த விஷயத்தான் சொல்றான். இதை கேட்டோன்னு அவங்க சொல்றாங்க, நடந்து போச்சு, உன் அம்மாவோட பணத்தை எல்லாம் எரிக்க முடியாது, நீங்க வேற ஜாதி, நாங்க வேற ஜாதி, அதனால உன் அம்மாவை இருந்து கூட்டிட்டு போன்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான், நான் சித்தி கிட்ட பேசிக்கிறேன், வழிய விடுங்கன்னு சொல்லும்போது அவன் சொல்றான், யாருக்கு யாரா சித்தி, நீ ஒரு கீழ் ஜாதி நாய், நீ எனக்கு ஈக்குவலா பேசுறியான்னு சொல்லி இந்த பையனோட கண்ணத்திலே அரைஞ்சு உன்னை கொண்டு பொதிச்சிருமே, ஒழுங்காஞ்சிருந்து போடான்னு சொல்றான். இப்படி இந்த பக்கமா அந்த ரிச்சக்காரர் இந்த பையனோட அம்மாவோட பணத்தை கீழே தூக்கி போட்டு அந்த வண்டி எடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் பார்த்து அந்த பையன் ரொம்பவே கவலைப்பட்டு அவங்க அம்மாவை தூக்கிட்டு அங்க இருந்து போறான். இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது அந்த இடத்துல ஒருத்தன் டாய்லெட்டுக்கு வரும்போது எதையோ பார்த்து பயந்து போய் ஊர் மக்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வரான். அப்படி வந்தா அந்த இடத்துல ஒரு சாமி சிலை இருக்கு. இதை பார்த்தோன்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, இந்த பையன் அவனோட அம்மாவோட பணத்தை காட்டுக்குள்ள புதைக்கலாம்னு சொல்லி போகும்போது அங்க 2-3 பேர் சாமி சிலையை திருடிட்டு போயிருப்பாங்க. அந்த நேரம் இந்த பையனோட சத்தத்தை கேட்டு அவங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லி சாமி சிலையை கீழே தூக்கி போட்டு பயந்து ஓடி இருப்பாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த பையன் அந்த இடத்துல குழியை தோண்டி அவனோட அம்மாவை புதைச்சிட்டு அது மேல சாமி சிலையை வச்சுட்டு, அம்மா நீ இறந்து போனாலும் சாமியா இருப்பான்னு சொல்லி கதறி கதறி அழுதுருப்பான். அதுக்கப்புறமா ஊர் மக்கள் சொல்றாங்க, சாதி சண்டையை வச்சு இவ்வளவு நாள் நம்ம கோயில் கட்டாம இருந்துட்டோம், அதனால சாமியா ஒரு இடத்துல குடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே கையெடுத்து கும்பிடுறாங்க.